ஹாய் வெல்கம் டு காஞ்சி சமையல். இன்றைக்கி நம்ம சன்னா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தேவையான அளவு எண்ணெய், சன்னா 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் 8 ஹவர்ஸ் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு விசில் வந்ததும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து குறுக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக புதினா எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, 4-5 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி தண்ணி இல்லாமல் தேங்காய் பாலில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம் பிரியாணி. ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகா. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கரம் மசாலா தூளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சன்னாவை சேர்த்துடலாம். சன்னாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. லாஸ்ட்டாக புதினாவை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் போனதும் திறந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், சன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.